Hi, hello, வணக்கம். நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. இன்னைக்கு நம்மளோட கிச்சன், அதாவது நம்மளோட ஷெஃப் தீனா யூடியூப் சேனல் கிச்சனில் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். எங்கே வந்திருக்க கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை, ஜாக் கிச்சன் வந்து நீங்கள் யூடியூப் சேனல் நிறைய பார்த்துருப்பீங்க. அவங்க சூப்பரான ஒரு ரெசிபிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வீட்டில் வந்து அவங்களோட சூப்பரான ஒரு சீக்ரெட் ரெசிபியில் நம்ம கற்றுக்க போகிறோம். மேம் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்பவே ஹாப்பி. தேங்க்யூ. என்ன பண்ண போறோம் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சிக்கன் குழம்பு, கோழி குழம்பு பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்க போறோம். மேம் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எவ்வளோ வச்சிருக்கோம், என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. ஸோ சிக்கன் வந்து 1 kg வச்சுருக்கோம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக முந்திரி, ஓகே, சுவைக்கேற்ப உப்பு, ஓகே, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு, ஒரு 10 பல்லு பூண்டு, மஞ்சள் தூள் கொஞ்சமாக, அப்புறம் கரம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு அந்த கிராம்பு, ஏலக்காய் வந்து ஒரு 3-4 எடுத்துருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். சரி. கொஞ்சமா நெய். ஓகே. அப்புறம் கடலை எண்ணெய். ஓகே. தேங்காய் பால். இது வந்து என்னோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட் குங்குமப்பூ. ஓகே, கிரேட். எப்பவுமே நான் வந்து கோழி குழம்பு, குருமா இந்த மாதிரிலாம் செய்யும்போது குங்குமப்பூ ஆட் பண்ணுவேன். மேலே போடுவீங்க. ஓகே. ஏன்னா அது நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், அதோடைய ஆக்சுவலி இந்த கிரேவியோட ஒரு டேஸ்டே மாத்தி விடும். ஆமா, ரைட். அந்த ஃப்ளேவர்ஸ் வரும்போது அது நல்லா இருக்கும். ஓகே, ரிச்னஸ் கிடைக்கும் கண்டிப்பா. சோ அதுக்கப்புறம் நல்ல சுத்தமான கடலை எண்ணெய். சூப்பர். சோ சிக்கன் வச்சிருக்கீங்க. சிக்கன் இவ்வளவு வச்சிருக்கீங்கமா? சிக்கன் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். ஓகே, ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ வந்து மேம் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஓகே மேம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஓகே. எப்பவுமே நம்ம இன்னைக்கு வந்து இந்த இரும்பு கடாயில் செய்யறதுனால ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். எப்பவுமே இது சூடாக இருக்கு. இப்போ நல்லா சூடாயிடுச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன் இப்போ. சரி, ஓகே. ஏன்னா நம்ம வந்து வெங்காயம், அந்த கரம் மசாலாலாம் வந்து வதக்கிட்டு அரைச்சிக்க போறோம். சரி, ஓகே. சோ நமக்கு அந்த ஸ்மூத் ஃபைன் கன்சிஸ்டன்சி புரியுது. ஓகே, ஓகே. அதுக்காக இப்ப ஃபர்ஸ்ட் அதனால 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இல்ல கரம் மசாலா சேர்த்துடலாம். அதாவது பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஒரு 4 ஏலக்காய். ஓகே. அப்புறம் லவங்கம். ஓகே. சீரகம் ஆட் பண்றோம். சரி, இதெல்லாம் நல்லா வறுத்தணும், ரைட்டுங்களா? ஓகே. சோம்பு, பூண்டு, ஓகே, இஞ்சி. ஓகே. ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியா. சோ இப்போ அது நல்லா கொஞ்சம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் இல்ல நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் வந்து கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். சரி, ஓகே. ஒரு 10-15 கேஷ்யூ நட்ஸ். சரி, ஓகே. ஓகே. அதையும் சேர்த்துடலாம். முந்திரி ஆட் பண்ணிருக்கோம். இப்போ திரும்ப நல்லா வதக்கி விடலாம். இது வந்து இதோடைய ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் நம்ம வறுத்து வதக்கிட்டு அரைக்கும் போது அந்த கிரேவில வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் எப்பவுமே. ஆமா, நல்லா வதங்கிருச்சு. ஓகே. அத ஆஃப் பண்ணிட்டு இத ஆனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸர் ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ஓகே. சோ இந்த சிக்கன் வேற என்ன மேரினேட் பண்ணுவீங்களா எப்படி? இல்ல, இது டைரக்டா பிளேஸ் பண்றோம். ஓகே, சூப்பர். சோ மேம் இப்போ வந்து அரைச்சிட்டீங்களா நீங்க? ஆமா, அரைச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணப் போறோம் காமிச்சிருங்களா நீங்க? ஆமா, இந்த மாதிரி நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு வந்துறோம். ஓகே. ஃபைன் பேஸ்ட் இது? ஆமா. ஓகே. ஆக்சுவல் process இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஓகே. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம. ஓகே. எப்பவுமே வந்து கொஞ்சம் இந்த கடலை எண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே கூடும். ஓகே, எண்ணெய் சூடா இருக்கு. இல்ல நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். சரி, ஓகே. இதுல அந்த சோம்புனா போடுவீங்களா இப்போ? எதுமே இல்ல, டைரக்டா தக்காளி. ஓகே, டைரக்டா தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஓகே. நல்லா நம்ம வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமா அது நமக்கு சாஃப்ட்டா வந்துடும். ஓகே. சோ இப்போ தக்காளி நல்லா சாட்டே ஆகுது. இப்போ அடுத்து நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ஓகே, டைரக்டா சிக்கன் ஆட் பண்றோம். ஓகே. இப்போ வந்து தக்காளியில வந்து கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுருக்கோம். ஓகே. ஏன் சிக்கன் இப்போ சேர்க்கிறேன் அப்படின்னா, இந்த எண்ணெயோடயே சேர்ந்து அந்த சிக்கன் வதங்கும்போது நல்லா மேல கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி உள்ளுக்குள்ள வரைக்கும் நல்ல ஃப்ளேவர். ஓகே, ஓகே, புரியுது. சோ நம்ம சிக்கன் வந்து வாஷ் பண்ண சிக்கன் வந்து சேர்க்கலாம். இது வந்து நான் பேக் போர்ஷன் வாங்கியிருக்கேன், அதாவது இந்த தொடையும் காலும் சொல்லுவாங்க இல்லையா? சரி, ஓகே. நான் என்ன சொல்றேன்னா தொடப்பகுதி, நம்மளோட கோழியோட தொடப்பகுதியை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஏன்னா கேட்டிங்கன்னா அது பின்னாடி அந்த கொழுப்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொழுப்போட சேர்த்து குக் பண்ணும்போது சூப்பராக இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ சிக்கனை வந்து மேம் இதில் ஆட் பண்ணுறாங்க. இதை நான் மிக்ஸ் பண்ணலாமா? மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. இப்போது இந்த தக்காளி அந்த சிக்கன் எல்லாத்தையும் டூகெதராக வந்து மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துடலாம். சரி, ஓகே.
ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் எல்லாம் மாற ரைட் இப்போ நம்ம அதில் மிளகாய் தூள் எவ்வளோ ரேஷியோ மிளகாய் பவுடர் இது வந்து ஒரு ஒன் ஸ்பூனு கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் சரி ஓகே இது வந்து ஃபேமிலி டு ஃபேமிலி இந்த காரம் மாறும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி கூட அவங்க எடுத்துக்கலாம் ஓகே இப்போ மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அடுத்து வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சரி இது 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்க்க போறோம் சரி ஓகே தனியாத்தூள் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் அப்பதான் வந்து நல்லா இருக்கும் 1 ஸ்பூன் வந்து டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்கணும் சரி ஓகே இப்போ தனியாத்தூள் இதை சேர்த்துடலாம் எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலாஸ்ன்றதுனால அதோடைய இந்த தனியா பொருள் நீங்களே வீட்டில் அரைச்சிங்களா ஸோ இப்போ நல்லா சோத்தே பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இதில் வந்து வெங்காயம் பேஸ்ட் சேர்த்துடலாம் இதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணுவீங்களா லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம் சரி ஓகே இப்போ சேர்த்துடலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் இது நம்ம கேஷ்யூ சேர்த்தனால நல்ல திக்காக இருக்கு ஓகே இதில் வந்து கேஷ்யூ வேணாம் முந்திரி பருப்பு வேணாம்னு நினைக்கிறவங்க கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா ஆட் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஸோ இப்போ இந்த சிக்கன் எல்லாமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ கலரே மாறிடுச்சு அந்த தக்காளியோட ஸ்மாஷ் பண்ணி ஆமாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம செய்கிற குழம்பு வந்து ரைஸ் அது எஸ்பெஷலி வந்து நெய் சோறு முஸ்லிம் ஸ்டைல் நெய் சோறுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே இதே வந்து சப்பாத்திக்கு கிரேவியா வேணும் அப்படின்னா இதே ஸ்டேஜ்ல வெறும் தண்ணி மட்டும் போட்டு நம்ம கிரேவியா இதை அப்படியே வந்து சப்பாத்திக்கு சர்வ் பண்ணலாம் இதை வந்து நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம கொஞ்சமா அந்த நம்ம எடுத்து வச்சிருக்க குங்குமப்பூவையும் தேங்காய் பாலும் சேர்த்தோம்னா ரைஸுக்கு சூப்பரா இருக்கும் 2 in 1 கிரேவி இந்த ஸ்டேஜ்ல நம்ம அப்படியே இறக்கணும்னா சப்பாத்திக்கு செம்ம கிரேவியா இருக்கும் ரெண்டு விதமான ரெசிபி சொல்லிருக்கீங்க சூப்பர் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நம்ம சிக்கன் வேகிறதுக்கு டைம் கொடுக்கலாம் சரி குக்கராக இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு மூடி போட்டு 2 விசில் விட்டோம்னா ரெடி ஆயிடும் இப்போ இல்லை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஆக்சுவலி சார் என்னோட மாமியார் சொல்லுவாங்க எப்பவுமே நம்ம அந்த தண்ணி ஊத்துறோம்ல கிரேவிக்கு அப்போ வந்து இந்த சைட்ஸ்ல எல்லாம் ஒட்டி இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க இதெல்லாம் நம்ம எடுத்து விட மாட்டாங்க அந்த ஆமா ரைட் ஆனா அந்த வீட்ல சமைக்கும் போது சொல்லும்போது இந்த இதை எப்பவுமே எடுத்து விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒண்ணு அதுல நிறைய மசாலாஸ் ஒட்டி இருக்கும் அதுவும் உள்ள வரும் பிளஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த ஆடட் ஃபிளேவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சைட்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா ரோஸ்ட் ஆயிருக்கும் நடுவில் தண்ணிலாம் இருக்கனால நம்மளுக்கு அந்த தண்ணியிலே இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரோஸ்ட் ஆயிருக்கும் ஸோ அதை நம்ம உள்ள எடுத்து விடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் கிடைக்கும் எக்ஸாக்ட் ஆமா அந்த மசாலா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன டிப் தான் ஆனா அதுல நான் டைப் பண்ணி பார்த்திருக்கேன் இல்ல இந்த சின்ன விஷயம் தான் வந்து அது பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் நமக்கு எல்லாமே நிறைய பேர் வந்து ஓகே இதுதான் பரவாயில்ல மிக்ஸ் பண்ண அப்படி இருக்கும் இப்போ இதுல வந்து நம்ம குங்குமப்பூ சேர்த்துடலாம் கலர் வந்து வரதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா எப்பவுமே குங்குமப்பூ வந்து உடனே போட்டா வராது ஓகே ஸோ நம்ம கொஞ்சம் இதுல பாலோ இல்ல தண்ணியோ ஒரு கொஞ்சம் வார்மா சேர்த்தோம்னா வரும் இப்போ நான் வந்து டைரக்டா அப்படியே தான் சேர்க்க போறேன் கொஞ்சம் டைம் கொடுக்கும்போது அது வந்து கரெக்டா அந்த கலர் வந்துரும் அது கண்டிப்பா இப்போ நம்ம வந்து இல்ல குங்குமப்பூ இதுல ஆட் பண்றோம் ஓகே இப்போ அதை நம்ம மூடி போட்டு வேக வச்சு ஓகே இந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த சிக்கன் ரெடி ஆகுது ரெடியான பிறகு ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம எவ்வளோ கிரேவி வேணுமோ எவ்வளோ நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அதில் தண்ணி அப்புறம் தேங்காய் பால் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டு இறக்கணும்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஓகே இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் அடுத்த ப்ராசஸ் நம்ம பார்த்தலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து மூடும் போது எந்த மாதிரி இருந்தது வெளில வரும்போது எப்படி இருக்குன்றது ரைட் நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாப்போம் ஸோ அந்த சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு ஸோ அந்த சேஃப்ரான்லாம் போட்டிருக்கோம் அந்த ஆனியன்லாம் ஸ்மூத்தான ஒரு கிரேவிஸ் சூப்பரா வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? தண்ணி சார் கம்மியா ஆட் பண்ணோம். ஏன்னா சிக்கன் கூட கொஞ்சம் தண்ணி விடும். ரைட், ஆமா கண்டிப்பா. தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கும்போது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியா போகும். கண்டிப்பா கண்டிப்பா. எப்பவுமே நம்ம ஃபிஷ் எந்த ஒரு நான்வெஜ் ரெசிபி செய்யும்போதுமே சிக்கனை வாஷ் பண்ணிட்டு ஒரு ஃபில்டருக்கு மேல வச்சிட்டோம் அப்படினா நான்வெஜ்ஜை வாஷ் பண்ணிட்டு ஃபில்டருக்கு மேல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம குக்கிங்ல யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரையோ இல்ல ஒரு கிரேவியோ செய்யும்போது அந்த எக்ஸ்ட்ராவா ஒரு மாதிரி தண்ணி ஆகாம இருக்கும். ரைட், கண்டிப்பா. ஆமா, நல்லா ஃபில்டர் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி போறது ஆல்வேஸ் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் நல்லது. ப்ளஸ் அதுல இருக்க ஒரு பச்சை வாடை அந்த நான்வெஜ் குள்ள ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும். அது கூட வந்து ரொம்பவே கம்மி ஆயிடும். ஆமா ஆமா ரைட். தண்ணி வந்து ஏன்னா அந்த அழுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம சேர்த்து குக் பண்ணும்போது அந்த ப்ரிப்பரேஷன் டேஸ்ட் மாறும். நம்ம என்னதான் அந்த பவுடர் மசாலா அந்த ஸ்பைசஸ் அரைச்சு போட்டாலும் அந்த டேஸ்ட் மாறும். இன்னைக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டிப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கீ ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போ கீ ஆட் பண்றோம். இதுதான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச்னே சொல்லலாம். அப்படியா? ஸோ இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் நல்லா இருக்கும். கீ ஆட் பண்ணும்போது ஓகே, கீ வந்து ஒரு 2 ஸ்பூன் இருக்குமா? 2 ஸ்பூன். ஓகே, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அப்புறம் இல்ல தேங்காய் பால். ஓகே, தேங்காய் பால் எப்படி
தின்னா அரைச்சி வச்சிருக்கீங்க? இல்ல நார்மலா அதாவது இந்த முதல் பால் ரெண்டாவது பால்லாம் இல்ல, கொஞ்சம் தேங்காயில வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்து, ரொம்ப திக்காலாம் இல்ல, நார்மல் கன்சிஸ்டன்சி தான். சோ ஒரு கிளாஸ் அளவு இருக்குமா? ஆமா, ஒரு கிளாஸ் அளவு, 100 ml அளவுக்கு. ஓகே, ஒரு டம்ளர் அளவுக்கு. ஸோ இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதே வந்து கொஞ்சம் தின்னா இருக்கு. ஸோ இப்போ திருப்பி குக் பண்ணணுமா? ஆமா, இது ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். உப்பு வந்து நம்ம தக்காளி போடும்போது உப்பு போட்டுருக்கோம். ஆமா, ரைட். இது இந்த ஸ்டேஜ்ல வந்து நமக்கு வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க நீங்க பாக்கும்போது தெரியுது அந்த கலர், அந்த லைட் அந்த ப்ரௌன் கலர்ல அந்த கலர் நல்லா ஸ்மூத்தான ஒரு சிக்கன் கறி. இங்க பாருங்க, அந்த கறி பார்க்கும்போது தின்னா அப்படி இருக்கு. ஜஸ்ட் ஒரு பாயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக திக்காகவும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிங்க சூப்பராக இருக்கு. தேங்காய் பால் மட்டும் இல்ல, நம்ம கேஷ்யூ ஆட் பண்ணிருக்கனால கண்டிப்பா வந்து திக்கா. கண்டிப்பா இந்த கிரேவி வந்து சாப்பிடணும் அப்படின்னா ஒரு ஒரு கொஞ்சம் வெயிட், அதாவது சொல்லுவாங்கல்ல, ஆக்க பொறுத்தவங்க வந்து ஆற பொறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேவி வந்து காலையில செஞ்சு வச்சிடணும் சார். செஞ்சு வச்சுட்டு, அதாவது ஒரு 10 o'clock செஞ்சு வச்சுட்டு ஒரு 2 o'clock அந்த 1:30க்கு வந்து எடுக்கணும். இம்மீடியட்டா சாப்பிடுறதை விட இந்த மாதிரி ஒரு 3 hours கேப் விட்டு சாப்பிடும்போது இந்த மசாலாஸ்லாம் அந்த சிக்கனுக்குள்ள போகும்போது இது ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட். சோ லைக் மீன் குழம்பு மாதிரி இன்னைக்கு பண்ண மீன் குழம்பு மறுநாள் காலையில சாப்பிடுற அந்த ஒரு ஸ்டைல் தான். இன்னைக்கு இந்த ஜாக்ஸ் கிச்சன்ல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. இன்னைக்கு ஒரு சூப்பர் ரெசிபி, நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். இப்போ ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, இப்போது நான் இந்த ப்ரிப்பரேஷனை டேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ரெசிபி எல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தலாமா? கண்டிப்பாக சார். அது போக வந்து என்னுடைய ரெசிபி ஒரு ஷெஃப் வந்து டேஸ்ட் பண்ணுறாங்கன்றது இது பிக் ஃபைட் ஃபார் மீ. இவங்க ரொம்ப பாராட்டுறாங்க. நான் சாப்பிட்டுட்டு பேசுகிறேன். சூப்பர். நான் கண்டிப்பாக அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னா, நம்ம சாப்பிட்ற ரெகுலராக அந்த சிக்கன் கறி அந்த மசாலா, அந்த வறுத்து போடுற மசாலாலாம் இருக்கும். ஆனால் எனக்கு சாப்பிடும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே அந்த ஆனியன் வதக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ஆனியன் சாத்தே பண்ணி அந்த பேஸ்ட் அரைச்சி பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியுது. அதுக்கப்புறம் ஸ்பைஸ் லெவலு, அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஒரு கிரேவி. ஏன் கேட்டிங்கன்னா அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணி சூப்பராக இருக்குது. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது அந்த ஆனியன், அதுக்கப்புறம் அந்த ஸ்பைஸ் லெவல், அதுக்கப்புறம் மைல்டான ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். இவங்க சொன்ன மாதிரியே வந்து கீ ரைஸ், புலாவ், அப்புறம் சப்பாத்தியோட சாப்பிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டேங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. இட்லியோட சூப்பராக இருக்கும். இட்லி நல்லா மெதுமெதுன்னு இட்லி, அதாவது குஷ்பு இட்லி சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்த ரெசிபியில் சூப்பரான ரெசிபியை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தீனா. மிக்க நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. செஃப் தீனாஸ் கிச்சன் அப்படின்ற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். செஃப் தீனாவிற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வித்தியாசமாக செய்வார். அவருடைய அசைவத்தில் செய்கிற பல செய்முறை குறிப்புகளை நம்ம சைவத்திலையும் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் அவரை யூடியூப்பில் பார்க்கலாம். செஃப் தீனாஸ் கிச்சன் அப்படிங்கிற சைட்டில் போங்க. நிறைய ரெசிபிஸ் நீங்கள் கற்றுக்கலாம். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் பயனடைவாங்க.